வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு மல்டி பர்பஸ் டிஷ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வெறும் கோதுமை இருந்தால் போகிறோம். நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், டிஃபனாக சாப்பிட்லாம், டின்னராக சாப்பிட்லாம். இது கோதுமை கார பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக சாப்பிட்ணும், டின்னர் மாதிரினா ஒத்தருக்கே போகும். அதனால் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து நன்னா வறுத்துருக்கேன். அதாவது கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம். நன்னாலாம் செவக்க வறுக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடு வறுத்துட்டு ஆற வச்சுடுங்க. ஸோ நம்ம எப்படி வறுக்கணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமானது. வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிட்டோம். இப்போ வறுத்த அதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த கப்பில் கோதுமை எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இதை போட்டு கிளறணும். அப்போது அதுக்குள்ளே நம்ம இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கார பால்ஸுன்றதுனால காரமும் சேர்க்கணும். முதல்ல ஓமம் கம்பல்சரியாக சேருங்க. அப்போ தான் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். இது டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன். காரம் வேண்டான்றவங்க கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஸோ ஓமம் சேர்த்தாச்சு, காரம் சேர்த்தாச்சு. அப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடணும் இல்லையா? அந்த உப்பை போட்டுட்டோம். இப்போ ஸோ 3 ஐட்டம் போட்டுட்டோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 4 ஐட்டம் சேர்த்துட்டோம். தண்ணி கொதிச்சுதுன்னா நம்மளோட வேலை ஓவர், அதை பால்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வறுத்து ஆற வச்ச மாவை என்ன பண்ணணும், அப்படியே கொட்டிட்டு கலரணும். அந்த சூட்டுலேயே அந்த மாவு சூப்பராக வெந்துடும். சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் அழகாக கொட்டிட்டு இதை கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த சூட்டுக்கே அந்த மாவு சூப்பராக வெந்துடும். நம்ம என்ன பண்ணணும், கலரின உடனே சப்போஸ் நல்லா வெந்து கலரிடுறோமா, அப்போது கொஞ்சம் இச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டிக்கிறதா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கலரில் தான் காமிச்சுட்டுருக்கேன். அதை ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறோம். சரிங்களா? இது அப்படியே எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிளறணும். நான் இப்போ காமிக்கிறத பொறுமையாக பார்த்துக்கோங்க. நல்லா சேர்ந்து வரும், நல்லா வெந்துடும். அந்த சூட்டுக்கே அது வெந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்படியே நல்லா கலரி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிறது இல்லையா, அதனால என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 ஸ்பூன் நெய்யை விட்டோன்னா அது எதுவுமே ஒட்டிக்காமல் அழகாக ரவுண்டாக வந்துடும். ஸோ நம்ம அந்த சூட்டுக்கே அந்த நெய்யும் மெல்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டுட்டு கிளறினோன்னா செண்டு மாதிரி தனியாக வந்துடும். அதையே நம்ம ஆற வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டணும். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை நீங்கள் ஆறினவுடனே, கொஞ்சம் ஆறினவுடனே, கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே குட்டி குட்டி பால்ஸாவோ நீட்டாவோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக ரவுண்டாக எப்படி உருட்டணும்னு காமிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி நான் எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ நான் இதை அதே பாண்ட்லியில் என்ன பண்ணணும், தண்ணி வச்சு ஆவியில் வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் ஆவியில் வேக வச்சிடுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். பால்ஸோட சைஸு கொஞ்சம் பெருசாகும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பால்ஸ் வெந்துடுது அப்படின்னு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, பால்ஸ் நல்லா வெந்துடுத்தா 5 to 7 நிமிஷம்தான் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை எடுத்து அண்ணண்டை வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெயில் இந்த பால்ஸ் அதுக்குள்ளே ஆறிடும். ஃபேன் போட்டு ஆற வச்சு கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே இந்த எண்ணெயில் எல்லா பால்ஸையும் அழகாக பொரிக்கணும். பொரிச்சிட்டிங்கன்னா எண்ணெயே குடிக்காது, ஆனால் மேலே சும்மா ஒரு ப்ரௌனாக வரும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஒன்று கூட மீதி வைக்காமல் அழகாக சாப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் திருப்தியாக சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கும். இதில் சீஸை உள்ளே வச்சு கொடுக்கலாம், பன்னீரை உள்ளே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், பால்ஸ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு காமிக்கிறேன், இதுக்கப்புறம் காமிக்கிறேன். போடும்போது நான் எண்ணெய் வச்சுருக்கேன் பால்ஸ்குள்ளன்ட்டு. இப்போ எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிடணும். பொரிச்சிட்டு
அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை பாருங்கள், பொரிச்சதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் பொரிச்ச முன்னே மீதி இருக்கிற அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் அப்படியே மொறுன்னு வதக்க வேண்டாம். கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும்போதே நம்ம போருமானது, அந்த அளவுக்கு வதக்கினா போருமானது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே மாவுக்கு வேண்டிய உப்பு போட்டோம். இந்த கோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் உப்பு தேவை இல்லையா, அதனால அதுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம். பச்சை மிளகா போடுறோம், தக்காளி போடுறோம். இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வதக்கின்ட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம மொறுன்னு எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம்ல, மொறுன்னு இல்லை, கொஞ்சம் கோட்டடாக பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நான் என்ன உள்ளே வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த பால்ஸை பிச்சிங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக சீஸ் வைக்கலாம், பன்னீர் வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மொறுன்னு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். சூப்பரான கார பால்ஸ் ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் பன்னீர் பால்ஸ், அப்புறம் சீஸ் பால்ஸ் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொத்தமல்லி கூட நிறையா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட்டை துருவி மேலே வச்சு அப்படியே பசங்களுக்கு கொடுக்கலாம். கேரட் பச்சையாக போனால் இன்னும் உடம்புக்கு நல்லது, பார்க்கவும் அழகாக இருக்கும். வாங்க, நம்ம பால்ஸ் சூப்பராக ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சொல்கிறதோடு நிறுத்திக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கா ஒரு லைக்கை போட்டுருங்க, கமெண்ட்டை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் கம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.